ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நுங்கு பால். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் நுங்கு எடுத்திருக்கேன். ஒரு 7-8 நுங்கு எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப எலசாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் உள்ள தோலெல்லாம் நம்ம நல்லா சீவிட்டு நுங்கை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து மிக்சியில் போட போகிறோம். பால் தனியாக நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நுங்கு வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. மீடியமான அளவு சைஸில் உள்ள நுங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நான் தனியாக கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுட்டேன். பால் தனியாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். பாலை ஆற விட்டுருக்கேன். இப்போ நுங்கு கட் பண்ண நுங்கை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஆறின பாலை 1 கப் நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். அதுக்கு தேவையான சுகரும் போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்ல மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறேன். ஸோ அதுக்கு தகுந்தபடி 2வது கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன். 2வது மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான நுங்கு பால் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியானது. சம்மர் டேஸில் அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட உடம்புல உள்ள ஹீட்டுனா தணிக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.